எம்மா வந்துட்டாளுகம்மா எம்ம பாதகிக. வணக்கம் தலைவரே, டீ பார்ட்டிக்கு வந்திருக்கோம். உள்ள போங்கம்மா உள்ள போங்க. ஐ, தலைவர் சுடிதார் போட்டுட்டு நிக்காரு. வணக்கம் தலைவரே, சுடிதார் தலைவரே. எம்மா இது பேர் செர்வாணிமா. செர்வாணியோ எங்க வீட்ல தண்ணி குடிக்கிற போனியோ, நல்ல சூப்பரா இருக்கீரு. ஐ, தலைவர் நல்ல ஜம்முன்னு இருக்காரு அந்த துணியில. போங்கம்மா உள்ள போங்கோ, ஆறிற போது டீ. வணக்கம் தலைவரே, பொண்ணு பிள்ளை எல்லாம் என்ன செய்யுது? ஏம்மா அவளுக்கு இப்பதான் கார் எடுத்துட்டு பூட்டி பார்லருக்கு போயிருக்காளுவோம்மா. ஏதோ மூஞ்சி கீஞ்சிலாம் அழகுபடுத்தணுமா. அவ அம்மா கூட்டு போயிருக்கா, அதனால நான் தான் இருக்கேன். நீங்க போய் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிடுங்கன்னு. இந்த கேக்கு டீ எல்லாம் இருக்கம்மா. அப்படியா? காமச்சக்க வெளியே போயிருக்காவளோ? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தலைவரே, திமிங்கலம் தான் ஆனுங்கோ. இழிச்சக்கா போங்கக்கா, டீ ஆறிற போது. எப்ப பார்த்தாலும் என்னையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்காதியோ. முக ராசி தலைவரே, முக ராசி. உமரை பார்த்தா தான் வம்பளுக்கணும் போல இருக்கு. உங்க முக ராசி அப்படி. ராசிதா, முக ராசிதா, தலைவர் முகமே ராசிதா. இந்த பொம்பளை எதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து பாடுதுன்னே தெரியலப்பா. போங்க போங்க உள்ள போங்கம்மா, எல்லாரும் உள்ள போங்க. இழிச்சக்கா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. ஒரேடி அவரை போட்டுக்கிட்டு ஏன் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கியோ? டீ காப்பி குடிக்கிறதுக்கு தானே பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டாவோ. போங்க உள்ள. இங்க நீ எப்பவுமே நல்லவளாவே இல்ல நல்லவளாவே இருக்கிற மாதிரி நடி. எங்களெல்லாம் அப்படி தொந்தரவு பண்ணாத. நாங்க சாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணதோம். இருக்கிற ஒரு வாழ்க்கையை இஷ்டம் போல வாழுவேன். இருக்கிற ஒரு வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்றேன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற ஒரு வாழ்க்கைய நல்லபடியா ஒரு கட்டுக்கோப்பா வாழணும்னு சொல்லணும். இப்படி இஷ்டம் போல வாழ்றதுக்கு மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம பேரும் இழிச்சக்கா. அல்லே 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 அல்லே, தல்லே 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 தல்லே, அட்வைஸ் பண்ண எவனாச்சி வந்தாக்கா தல்லே தல்லே தல்லே. சரி, உங்ககிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட். ஏய், அடிச்சுக்கிறியாக்கா? ஐப்பை எங்க பங்கச்சக்காவை கோவப்படுத்திருக்க, கையை முறிச்சிருவோம், ஓடிரு. ஐ கேட்டியோ? மூணு மூதேவி சீக்கிரத்தை இடத்த விட்டு நவராதுவோ. ஓகே மிஸ்டர் தலைவர் மண்டையரே, டீ பார்ட்டிக்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எலிச்சக்கா. செப்பா, கல்யாண வீட்டு பிரச்சனையே தலைக்கு மேலே கிடக்கு. இதுங்க வேற அட்டூழியம் நம்மளை போட்டு பாடா படுத்துதாவோப்பா. ஐ, சுட சுட டீ, சுட சுட கேக்கு. ஐயா சூப்பரா இருக்கி. ஏம்மா எவ்வளோ கேக்கு? பேதியில போறவ கேக்க பார்த்தது கண்ணு குத்தி விட்டாளே. ஐயோ, கேக்குனா எனக்கு உசுராச்சே. அப்ப எங்களுக்கு கேக்குனா பிடிக்காத நான் சொன்னோம். இரம்மா போற போக்குல அவ்வளோத்தையும் வாயிலி போட்டுறாத. இதுவும் முழுதும் எனக்கு. ஏட்டி, இப்படி டீசெண்டா ஒன்னே எடுத்து திங்கன்னுட்டி கப்பு அவ்வளோத்தையும்லாம் எடுத்து வச்சு தின்னுக்கிட்டு இருக்க. தட்டோடலாட்டி திங்க. அங்க பாருங்க, விமலாவும் உமாவும் ஏழை போய் உட்காந்து திங்காவோ. புடிங்கிருவோம் நாட்டி அங்க போயிருக்கியோ. இங்க நல்ல காத்தோட்டமா இருக்குக்க. பூத்தா பூத்தா, நம்மளும் மேல போய் உட்காந்துக்கிட மாட்டி. ஏய் லூசு, ஓடு உடஞ்சு கீழே விழுந்துட்டோன்னா இடுப்பிலமா முறைஞ்சு போயிரும்டி. அவளுக்கு கடக்கலக்கு கோட்டிக்காரிங்க. என்ன மேடம், கேக்க மட்டும் தூக்கிட்டு மேலே போய் உட்காந்தாச்சு, டீ வேண்டாமா? டீ இருந்தா கொண்டு தாமா, நெட்டையா இருக்கல்ல. 3 பிளேட் இருக்கு. இப்போ ஒரு பிளேட்டை தின்றணும், 2 வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். ஆமா, நம்ம பிள்ளைக்கு கொண்டு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு நைட்டு வேலை ஒரு 4 வாயில வச்சு அமைக்கிட்டோன்னா பெசாடிக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவாரு. ஏடி, மேலே இருக்க எங்க மோரையில விழுந்துடாதீங்க டி, பிள்ளை குட்டிக்காரிங்க நாங்க. அதெல்லாம் உடையாதுக்கா, நான் நிறைய வாட்டி காமாட்சியக்கா கூட இங்க உட்கார்ந்துருக்கேன். ஏடி, டீ பார்ட்டிக்கு நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காவளோ, வேற யாரையும் காணுமே. ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாபு அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை கீதாக்கா மாப்பிள்ளெல்லாம் வாராவலாம். அப்படியேட்டி, நான் கேட்டதுக்கு ஆபீஸ் முடிய லேட்டாகும்ட்டாரு. மாமா அப்படியே சொல்லியிருக்காரு போலனே. உனக்கு பாபுவா சொன்னாரு? ஆமாம், பாபு மனசன் தான் சொன்னார். ஏட்டி, ஒரு துண்டை தானட்டி எடுக்கணும். இப்படி தட்டா தூக்கிட்டு எல்லாம் வர்றவங்களுக்கு கேட்கறேன்னா என்ன செய்ய? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அந்த பின்னாடி இருக்கிற தட்டை யாரும் தூக்காம பாத்துக்கோ. அதுல ஆளுக்கு ஒன்னொன்னாவது கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதையும் தூக்கிட்டாலும் அப்புறமா வந்தவங்க பாவம் தானட்டி. உங்களுக்காக வேணா நான் அதை தூக்காம இருக்கேன், இந்த தட்டோட நான் நிறுத்திக்கிடுதேன். வேற யாரும் தூக்கிட்டாவோன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுலேயும் கீதாக்காவும் இளிச்சக்காவும் கண்டிப்பாக தூக்கிறதுக்கு பிளான் போட்டுருவாவோ. ஏட்டி, உன்னையும் சேர்த்துதான் சொல்லுதேன். ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடக்கணும்னு நாகரிகமே இல்லட்டி உங்க யாருக்குமே. ஆமா, நீயும் அப்படித்தான் இருக்க, ரொம்ப மோசம். அவ்வளவுல பாரு, ஓட்டு மேல ஏறி உட்காந்து திங்காளுக, தட்டாவ தூக்குவாங்க. சரி, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. பெரிய பொம்பளை கூட இருந்துகிட்டு இப்படி பண்ணது அவ்வளவு என்னையதான் தப்பா நினைப்பாவோ. ஏக்க, நம்ம பஞ்சாயத்து தலைவர் நம்ம காமாட்சி அக்கா வீடு தானே, எதுக்கு ரொம்ப யோசிக்கியோ? டோன்ட் வாரி.
நான் வெக்கப்பட்டுட்டு என் பிள்ளையில கூட கூட்டு வரல தெரியுமா? ஒரு பிள்ளையும் குட்டியுமா நிறைய பேர் போனா ஒரு கேக்குக்கும் டீயுக்கும் வந்த மாதிரி இருக்குமேட்டு பிள்ளைகள் குட்டியை கூட விட்டுட்டு வந்தேன். இவளுக்கு இப்படி தட்டு தட்டா தூக்கிட்டு உட்காருதாவோமா சை. சரி விடுங்க, நம்ம ஊரு இதெல்லாம் சகஜம். ஆமா ஏம்மா ஏதோ டீயும் பச்சியா ஏதோ குடுக்காவலாமே, என்னப்பா அது? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. ஏங்க வாங்க. என்ன டீ கொடுமை இது? வாட்டு மேல உட்காந்து திங்காவோ, என்ன நடக்குங்க? ஏங்க ஏதோ டீ பார்ட்டின்னு சொன்னாவோ, இங்க பார்த்தா டீயை ஒரு நாதி எடுக்கல, எல்லாம் கேக்க தூக்கிட்டு போய் தின்னுட்டு கிடக்காளுவோ. இந்த ஒரு பிளேட் இருக்கு, நீங்க ஆளாளுக்கு எத்தனை பேர் இருக்கும் போது 4 பேர் இருக்கலோ, எடுத்து தின்றுங்க, இல்லைன்னா அதையும் தூக்கிட்டு போயிருவாளுவோ. எப்போ காக்கா வந்து வடை எடுக்குங்கிற மாதிரி எப்போ இவ்வளவு எங்க இருந்து பறந்து வந்து எடுத்துட்டு போவாளுக்குன்னே சொல்ல முடியாது. சரி, அப்ப நீங்க உட்காந்து தின்னு, நாங்க ஆம்பளைங்க எல்லாம் அங்க உட்காந்து திங்கோம். சரிங்க சரி. ஏன்பா அந்த ஒரு தட்டு தான் இருக்கான், எல்லாம் ஒரு ஒரு துண்டை எடுங்க, ஒரு கப்பு காப்பியை அடிங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். என்ன பாபு, என்னத்தை எட்டி எட்டி பார்க்க? நெட்டவள்ளி தானே, திரும்பவே மாட்டா. திங்கும்போது உலகமே அழிஞ்சாலும் திரும்ப மாட்டா. ஒழுங்கா ஆம்பளைங்க செட்டோட உட்காந்து தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்தது அவளுக்கு தெரியல போல. ஏம்மா யாரு பெறத்தாப்புல இருந்து இடிக்கிறது? ஐ பாபு மனுஷா எப்ப வந்தீரு? ஏட்டி கேக்க பார்த்தோன்னே உனக்கு கண்ணே தெரிலல, இடிச்சதுக்கு அப்புறம் தான் யாருன்னு பார்க்க. பாபு மனுஷா கேக்கெல்லாம் கேட்டக்கூடாது சரியா? பின்னாடி இருக்கு பத்தியெல்லாம் ஒரு தட்டுல, அதுல இருக்கிறதா நீங்க அவ்வளவு பேரும் எடுத்துக்கிடணும். ஆமா, நாங்க முதல்ல வந்து இடம் பிடிச்சிட்டோம், முதல்ல வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை. சரி நெட்டம்மா, நீயே தின்னு. இந்தாங்க எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க, ஒவ்வொருத்தக்கா ஊத்தி தாரேன். இதுக்கு தான் பகஞ்சக்கா இருக்கணும்னு சொல்றது. பாத்தீங்களா, கரெக்டா எல்லா வேலையும் செய்வாவோ. பாபு தம்பி, இந்தாங்க டீயை பிடிங்க. பொண்டடி மாறே பார்த்தது போதும். சாரிக்கா. ஏன் உங்களுக்கெல்லாம் டீ வேணுமா இல்ல வேண்டாமா? வேண்டும் வேண்டும், டீ வேண்டும், டீ வேண்டும். எல்லாரும் சாணி பெட்டி மாதிரி உட்கார்ந்துக்கிடுங்கண்ணே, நான் தான் கொண்டு வரணுமோ? போய் எடுத்து குடிக்க வேண்டியதானே. பங்கஜம், நீ ரொம்ப நல்ல பிள்ளை, வீட்டு கேளு, சூப்பரான கேளு, போய் எடுத்துட்டு வாடி தங்க. தேவைக்கு மட்டும் நல்ல காலை பிடிக்கும் இந்த இழிச்சக்கா. இந்த அம்மாவோட ரொம்ப எரிச்சலா போச்சு. சாவியை வேற கொண்டு வந்துட்டு வீட்டுல யாரையுமே காணோமே. டீ பார்ட்டி நடக்குன்னு சொன்னாவோ, எங்க தெரியலையே. எம்மா எம்மா எங்க இருக்க? அட நம்ம முனீஸ் இங்க பாருங்க. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரா? எங்க அம்மாவை தேடி வந்தேன், எங்க அம்மாவை காணோம். உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அது சொல்லணும்னா இந்த கேக் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்க, வீட்டுக்கு போகணும். அப்போ எனக்கு என்ன, உங்க அம்மா இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் எடுத்துக்கிறேன், சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு, உங்க அம்மா பின்னாடி தான் இருக்காங்க, பின்னாடி தான் டீ பார்ட்டி நடக்கு, வாரியா கூட்டு போறேன். வேண்டாம், நானே போய் கேட்றேன். அவ்வளோதானா? ஆமா, அவ்வளவுதான். சும்மா 4 வார்த்தை, முடிஞ்சா ஒரு கப் காஃபி. அட முனீஸு, சுத்த ரசனை கெட்ட முனீஸு ஓடிருச்சு. ஏன் லெப்ப குட்டி, காலேஜ் முடிஞ்சிட்டாட்டி எட்டுங்க வாட்டிங்க டீ பார்ட்டியா? கேக்கு டீ எல்லாம் வச்சிருக்காவோ, வா வா. அப்படியா? சரி, அப்ப சாவியை தாரேன், நீ போய் வீட்ல இரு. அப்படியா? சரி, அப்ப நான் குடிச்சிட்டு வாரேன், ஏறி. ஏட்டி, காமாட்சி அக்கா இல்லாமலே டீ பார்ட்டியை முடிச்சிட்டோம். நான் உங்க சொந்தக்காரியர்களுக்கெல்லாம் யார் கொடுப்பாவோன்னு தெரியலையே. நம்ம எங்க பின்னாடி உட்காந்துருக்கோம்ல, அவங்க சொந்தக்காரங்களாம் வீட்டுக்குள்ள இருப்பாவோ. அதான் சிவா இருக்காம்ல, அவன் கொடுத்துக்கிடுவான். நம்மகிட்ட அந்த அக்கா ஒன்றும் சொல்லிட்டு போடலக்கா, அப்புறம் நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா, அதுவும் சரிதான்டி. ஒரு வழியா டீ பார்ட்டியும் முடிச்சாச்சு, இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம் களை கட்டுது. ஆமாக்கா, கல்யாணக்கெல்லாம் நல்லா வந்துட்டு பத்தியலா. ஆமாட்டி. சரி, இதை குடிச்சிட்டு இந்த கப்பெல்லாம் கழுவி போட்டு கிளம்புவோம். சரிக்கா.